அனைவருக்கும் வணக்கம். ஃபார்வர்ட் ட்ரேட் தமிழ் சேனலில் நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியோட லெவல்ஸ் என்ன, அதாவது நாளைக்கு ட்ரேட் பண்ணுறதுக்கான இன்ட்ராடே லெவல்ஸ் என்ன அப்படிங்கிற விஷயத்த பார்த்துக்கலாம். அதுக்கு முன்னாடி நாம் நேற்று ப்ரெடிக்ட் பண்ண இன்ட்ராடே லெவல்ஸ் வந்து இன்றைக்கி லைவ் மார்க்கெட்டில் எந்த அளவுக்கு ரெஸ்பெக்ட் ஆச்சு அப்படிங்கிற விஷயத்தையும் பார்த்துட்டு நாளைக்கு நாம் ட்ரேட் பண்ணுறதுக்கான இன்ட்ராடே ஸ்டாக்ஸ் என்ன, ஸ்விங் ட்ரேடிங் ஸ்டாக்ஸ் என்ன அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம பார்த்துக்கலாம். அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் மார்க்கெட் ரிலேட்டடான எல்லா வீடியோஸும் உங்களுக்கு உடனுக்குடனே தெரிய வரும். இதுதான் நிஃப்டியோட 5 மினிட்ஸ் சார்ட்டு. நாம் பிஃபோர் மார்க்கெட் ஓப்பன் அப்பவே நம்மளுடைய டெலகிராம் குரூப்பில் நிஃப்டியோட அப்சைட் டார்கெட் அண்ட் டவுன் சைட் டார்கெட் வந்து நாம் அப்டேட் பண்ணிட்டு இருந்தோம். பாருங்கள், இந்த எல்லோ லைன் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 1 வீக் பிஃபோரே நாம் இந்த 2 லைனுமே நம்ம மார்க் பண்ணியிருந்தோம். அதை நம்ம மார்க்கெட் ப்ரெடிக்ஷனில் பார்த்துக்கலாம். இப்போ நம்ம இன்ட்ராடே லெவல்ஸ் வந்து எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆச்சு அப்படிங்கிற விஷயத்த பார்த்துக்கலாம். இன்னைக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆனதுமே நம்மளுடைய ப்ளூ கலர், அதாவது இந்த 3 லைனுமே பார்த்தீங்கன்னா நம்மளுடைய அப்சைட் டார்கெட் அண்ட் கீழே இருக்கிற ரெட் லைன் நமக்கு டவுன் சைட் டார்கெட். இது பக்கத்துலேயே ஓப்பன் ஆகும் பொழுதே நம்ம டெலகிராம் குரூப்பில் இன்டிமேட் பண்ணியிருந்தோம் நியர் டு அவர் நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு. ஒன்ஸ் அந்த 5 மினிட்ஸ் கேண்டிலோட லோ பிரேக் ஆகும் பொழுது ஃபால் பாருங்கள் எந்த இடத்துல அகைன் நமக்கு சப்போர்ட் எடுத்து பாருங்கள். கிட்டத்தட்ட நம்மளுடைய ஃபஸ்ட்டு டார்கெட்லேயே இந்த கேண்டிலே பார்த்தீங்க அப்படின்னா எத்தனை தடவை வந்து ரெசிஸ்டன்ஸ் ஆயிருக்காங்க அப்படின்னு பாருங்கள். அகைன் எக்ஸாக்டாக நம்மளுடைய 21,915 அப்படிங்கிற, அதாவது 1 வீக் பிஃபோரே நம்ம சொல்லியிருந்தோம் இந்த லைன் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த லைனில் தான் சஸ்டெயின் ஆக முடியாமல் அகைன் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஃபால் வந்து நமக்கு கிடைச்சிச்சு. இப்போ நம்ம பேங்க் நிஃப்டியோட லெவல்ஸ் வந்து எந்த அளவுக்கு ரெஸ்பெக்ட் ஆச்சு அப்படிங்கிற விஷயத்த நம்ம பார்த்துக்கலாம். இது பேங்க் நிஃப்டியோட இன்ட்ராடே லெவல்ஸ். இந்த டைம்லேயே நம்ம சொல்லியிருந்தோம் மார்க்கெட் வந்து நம்மளுடைய டார்கெட் மேலே சஸ்டெயின் ஆகலை அப்படின்னா நமக்கு ஃபர்தராக மூவ் இருக்குது அப்படிங்கிறத சொல்லிட்டோம். பாருங்கள், இந்த ப்ளூ கலர் லைன் வந்து அப்சைட் டார்கெட், இந்த ரெட் கலர் லைன் வந்து டவுன் சைட் டார்கெட். இந்த எல்லோ லைன் வந்து 1 வீக் பிஃபோரே நம்ம சொல்லியிருந்தோம் இந்த 47,588 அண்ட் 45,898 அப்படிங்கிற லெவல்ஸ் வந்து நம்ம முன்னாடியே ப்ரெடிக்ட் பண்ணியிருந்தோம். இந்த 2 லெவலுமே வந்து எந்த அளவுக்கு ரெஸ்பெக்டாக இருக்க பாருங்கள். இந்த 5 மினிட்ஸ் கேண்டிலோட லோ பிரேக் ஆனதுமே எக்ஸாக்டாக எந்த இடத்துல வந்து மார்க்கெட் சப்போர்ட் எடுத்துட்டு அகெயின் ஒரு பெரிய ரேலி, அகெயின் வந்து இந்த லைன்லேயே வந்து சஸ்டெயின் ஆக முடியாமல் நல்ல ஒரு ஃபால் வந்து கொடுத்துருக்காங்க. இன்றைக்கி நாம் 3 0 to 0 கால் வந்து நம்மளுடைய டெலகிராம் குரூப்பில் வந்து அப்டேட் பண்ணியிருந்தோம். அது எல்லாமே இன்றைக்கி ரொம்பவே சூப்பராக மூவ் கொடுத்துருந்துச்சு. நம்ம நல்ல ஒரு ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணுறதுக்காகவும் அது ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. நீங்கள் நம்மளுடைய டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா டெலகிராம் குரூப்போட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதையுமே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நாளைக்கு மார்க்கெட் வந்து அப் சைடாக இல்லை டவுன் சைடாக எப்படி ஓப்பன் ஆகும், அதாவது நாளைக்கு நிஃப்டியோட எக்ஸ்பெரி இருக்குது, நாளைக்கு மார்க்கெட் எப்படி ஓப்பன் ஆகும் அப்படிங்கிற விஷயத்த பார்த்துக்கலாம். நான் எந்த மாதிரியான வியூவில் இருக்கலாம் அப்படிங்கிற விஷயத்தையும் நாம் பார்த்துக்கலாம். இது நிஃப்டியோட டே சார்ட்டு. இந்த ரெட் கேண்டில்லையே நம்ம சொல்லியிருந்தோம் இந்த லைனை உடைக்காத வரைக்குமே நீங்கள் டவுன் சைடுக்கு எதிர்பார்க்க வேண்டாம் அப்படிங்கிற விஷயத்த ரொம்ப தெளிவாக சொல்லியிருந்தோம். அது மாதிரியே அதில் இருந்தே நமக்கு நல்ல ஒரு அப்சைட் ரேலி இருந்துச்சு. அகெயின் இந்த 22,419 அண்ட் 21,915 அப்படிங்கிற லெவல் வந்து ரொம்பவே முக்கியமான ஒரு லெவல். இந்த லெவலை வந்து உடைக்கும் பொழுது கண்டிப்பாக இந்த லெவல் டச் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படிங்கிறத சொல்லியிருந்தோம். சூப்பராக நிஃப்டி வந்து இப்போ ஒபேயாயிருக்கு. இப்போ நாளைக்கு மார்க்கெட் எப்படி ஓப்பன் ஆகலாம் அப்படின்னா நல்ல ஒரு டோஜி மாதிரியான ஒரு கேண்டில் வந்து நமக்கு ஃபார்ம் ஆயிருக்கு. இந்த லெவலில் பிரேக் ஆகிட்டு ஈவன் நம்ம ஒரு நல்ல ஒரு பியரி சென்டிமெண்ட்டில் இருந்தாலும் கூட நமக்கு எந்த அளவுக்கு போகலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 21,000 கிட்டத்தட்ட ஒரு 588 அது வரைக்குமே நமக்கு டவுன் சைட் போகதாக இருந்தால் நமக்கு வந்து போகலாம். கிட்டத்தட்ட ஒரு 580 இது வரைக்குமே நமக்கு டவுன் சைடு நாளைக்கு 5 மினிட்ஸ் கேண்டில் ஓப்பன் ஆகி அது டவுன் சைட் கட் ஆச்சு அப்படின்னா நமக்கு இது வரைக்குமே நாம் எதிர்பார்க்கலாம். அப்படி ஆகலை, இதில் இருந்தே ரிவர்ஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருந்துச்சு அப்படின்னா நமக்கு இந்த லெவல் வரைக்குமே, அதாவது இந்த லைனுக்குள்ளே வரும் பொழுது ஒரு சைட்வேயான மார்க்கெட்டும் இதில் பிரேக் ஆகும் பொழுது நமக்கு இந்த ப்ளூ லைனை பிரேக் ஆகும் பொழுது நமக்கு நல்ல ஒரு அப்சைட் ரேலி எதிர்பார்க்கறதுக்கான சான்சஸ் ரொம்பவே அதிகமாக இருக்குது. டவுன் சைடு பார்த்தீங்க அப்படின்னா இப்போதைக்கு நமக்கு இந்த லெவல் கிட்டத்தட்ட வரலாம். நாளைக்கு நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி வந்து ரொம்பவே ஒரு இம்பார்ட்டண்டான லெவல். நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி ரெண்டுமே நமக்கு ஒரு ஒன் சைடு மொமெண்டம் தரதுக்கான சான்சஸ் நமக்கு ரொம்ப அதிகமாக இருக்குது. நாளைக்கு நம்மளுடைய இன்ட்ராடே லெவல்ஸ் வந்து கொடுக்குறோம். அந்த லெவல்ஸை வச்சு நீங்கள் ட்ரேட் எடுத்தீங்க அப்படின்னா நம்ம நாளைக்கு நல்ல ஒரு ஃபால் ஆர் அப்சைடு நம்ம வந்து பிடிச்சிக்கலாம். நாளைக்கு
நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி ரொம்பவே வந்து ஒரு க்ரூஷியலான லெவல் ட்ரேட் பண்ணுறதுக்கு. இப்போ பேங்க் நிஃப்டி வந்து எந்த அளவுக்கு இருக்குன்னு பார்க்கலாம். இது பேங்க் நிஃப்டியோட லெவல்ஸ். நாம் ப்ரிடிக்ட் பண்ண இந்த லைன் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டில் வந்து இந்த லைனு கிட்டத்தட்ட டச் ஆகிட்டு நமக்கு எந்த அளவுக்கு வந்து அப்சைட் ரேலி இருக்குது பாருங்கள். பேங்க் நிஃப்டி வந்து டவுன் சைட் போகிறதுக்காக இந்த லைனை உடச்சிருந்தாங்க அப்படின்னா பேங்க் நிஃப்டி நல்ல ஒரு ஃபால் கிட்டத்தட்ட நமக்கு வந்து 44,900 வரைக்குமே வரதுக்கான சான்சஸ் வந்து இருக்குது. ஒன்ஸ் இந்த லெவலை நம்ம உடைக்கும் பொழுது, இந்த லெவலை உடைக்கலை அப்படிங்கும் பொழுது பாருங்கள் நல்ல ஒரு ஹேமர் மாதிரியான ஒரு கேண்டில் இதில் இருந்து நாளைக்கு ஒரு 5 மினிட்ஸ் கேண்டிலோட ஹை கட் ஆகும் பொழுது நமக்கு இந்த லைனை டச் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஒன்ஸ் இதை டச் ஆகி க்ளோஸ் வைக்கும் பொழுது நமக்கு நல்ல ஒரு அப்சைட் ரேலி இருக்குது. ஈவன் தோ நல்ல ஒரு க்ரூஷியலான லெவலில் வந்து பேங்க் நிஃப்டி இருக்குது. இந்த லெவலில் உடைக்காத வரைக்குமே நம்ம டவுன் சைடு எதிர்பார்க்க வேண்டாம். ஒன்ஸ் உடைக்கும் பொழுது நமக்கு நல்ல ஒரு ஃபால் இது வரைக்குமே இருக்குது. நாளைக்கு நிஃப்டியில் சொன்ன மாதிரியே தான் பேங்க் நிஃப்டிக்கும் வந்து நல்ல ஒரு ரேலி கொடுக்கறதுக்கான சான்சஸ் மேபி நமக்கு 500 அபவ் டார்கெட்டை வந்து நம்மளால் அச்சீவ் பண்ண முடியும். நாளைக்கு நாம் நம்மளுடைய இன்ட்ராடே லெவல்ஸை ஃபாலோ பண்ணி ட்ரேட் எடுக்கும் பொழுது. இப்போ நம்ம டே 1ல் இருந்தே நம்ம ஒரு ஸ்டாக் ஆப்ஷன் ஸ்ட்ராட்டஜிஸ், அதாவது இண்டெக்ஸ் ஆப்ஷன், ஒரு ஆப்ஷன் ஸ்ட்ராட்டஜிஸ் வந்து நம்ம சொல்லி கொடுத்துருந்தோம். இன்றைக்கி அதாவது மார்க்கெட் வந்து இந்த மாதிரியான ஒரு வி ஷேக் ரெக்கவரி அண்ட் இங்கே பாருங்கள் இந்த மாதிரியான ஒரு மார்க்கெட்டில் கூட நிஃப்டி வி ஷேப்பில் இருக்குது பாருங்கள். இந்த மாதிரியான ஒரு மார்க்கெட்டில் கூட நம்மளுடைய ஆப்ஷன் ஸ்ட்ராட்டஜிஸ் வந்து எந்த அளவுக்கு வந்து ரெஸ்பெக்ட் ஆயிருக்கு அப்படிங்கிற விஷயத்தை நம்ம பார்க்கலாம். இது நம்மளுடைய ஆப்ஷன் ஸ்ட்ராட்டஜிஸ் படி ஸ்ட்ரைக் ப்ரைஸ் பார்த்துக்கோங்க. இதில் மார்னிங்கே நமக்கு தெரிஞ்சிருச்சு அப்சைடுக்கு எந்த ஒரு என்ட்ரியும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. ஈவன் நீங்கள் அப்சைடு எடுத்திருந்தால் கூட உங்களுடைய ஸ்டாப் லாஸ் பார்த்தீங்க அப்படின்னா 25 பாயிண்ட்ஸ் தான். நமக்கு பாருங்கள் டவுன் சைடுக்கு வந்து எந்த அளவுக்கு சூப்பராக ஒரு என்ட்ரி இருக்குது பாருங்கள். எந்த அளவுக்கு நம்ம ப்ராஃபிட் புக் பண்ணிப்போம் அப்படின்னு பாருங்கள். நம்மளுடைய டெலகிராம் குரூப்பில் போஸ்ட் பண்ண டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் டெலகிராம் குரூப்பில் ஓப்பன் பண்ணி நீங்கள் பார்த்துக்கலாம். இப்போ நம்ம நாளைக்கு நிஃப்டி வந்து ப்ரெடிக்ஷன் என்ன, அதாவது நாளைக்கு இன்ட்ராடே லெவல்ஸ் என்ன, ஸ்டாக் டு வாட்ச் என்ன அப்படிங்கிற விஷயத்தை நம்ம பார்த்துக்கலாம். இதுதான் நிஃப்டியோட டவுன் சைட் லெவல், அப்சைட் லெவல் நோட் பண்ணிக்கோங்க. பிஃபோர் மார்க்கெட் ஓப்பன் அப்பவே நம்மளுடைய டெலகிராம் குரூப்பில் நம்ம லைவ் மார்க்கெட் அப்டேட்டை பற்றி போட்டுட்ருக்கோம். அதுலேயுமே நாம் இந்த ஸ்க்ரீன்ஷாட் போடுறோம், அதையும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இது பேங்க் நிஃப்டியோட அப்சைட் அண்ட் டவுன் சைட் டார்கெட், இதையுமே நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. எப்போல்லாம் நம்மளுடைய அப்சைட் அண்ட் டவுன் சைட் டார்கெட் பக்கத்தில் மார்க்கெட் ட்ரேட் ஆகும் பொழுது ஒரு சின்னதான ஒரு ஸ்டாப் லாஸ் வச்சு நீங்கள் ட்ரேட் எடுத்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு ப்ராஃபிட் வரதுக்கான சான்சஸ் இருக்குது. இது ஸ்டாக் டு வாட்ச் ஹேவல்ஸ், ஹால், டாடா மோட்டார்ஸ், பாலிகேப், இண்டஸ்இண்ட் பேங்க், இது எல்லாமே நல்ல ஒரு செட்டப்பில் இருக்கிற ஸ்டாக்ஸ். இன்ட்ராடேலேயே நமக்கு நல்ல ரிட்டர்ன்ஸ் தரத்துக்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகமாக இருக்குது. ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸ் ஹை அண்ட் லோ நீங்கள் மார்க் பண்ணி ட்ரேட் எடுத்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு மொமெண்டம் இருக்கும். ஃபர்தராகவே இந்த ஸ்டாக்ஸை வந்து நீங்கள் ஸ்விங் ட்ரேடிங்காகவும் யூஸ் பண்ணலாம். அந்த அன்னையோட லோவையை நீங்கள் ஸ்டாப் லாஸாக வச்சு நாம் எடுக்கிற ஸ்டாக் ஆப்ஷன், இண்டெக்ஸ் ஆப்ஷன் எல்லாமே நம்மளுடைய டெலகிராம் சேனலில் போஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கோம். நீங்கள் அதில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா டெலகிராம் லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். மற்றும் நம்மளுடைய சேனல் வந்து சின்ன ஒரு ஸ்டார்ட் அப் தான், இன்னும் மோர் மைல்ஸ் டு கோ அப்படிங்கிற மாதிரி நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே நம்மளுடைய டெலகிராம் குரூப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஒரு ஸ்டாக் ஹோல்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அதனுடைய ஸ்டாப் லாஸ் அண்ட் டார்கெட் உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். மற்றபடி இந்த வீடியோ பற்றின எந்த ஒரு டவுட் உங்களுக்கு இருந்தாலும், ஸ்டாக் ஆப்ஷனை பற்றின டவுட் உங்களுக்கு இருந்தாலும் கூட அந்த ஸ்டாக் ஆப்ஷனோட ஸ்ட்ராட்டஜிஸ் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அந்த வீடியோட லிங்க்குமே நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். என்ன ஒரு டவுட் இருந்தாலுமே ஸ்டாக் ஆப்ஷனை பற்றியும் சரி, நம்மளுடைய வீடியோ பற்றியும் சரி, ஏதாவது ஒரு டவுட் இருந்தாலுமே எனக்கு கமெண்ட்டை சொல்லுங்கள். நான் அதுக்கு உங்களுக்கு தெளிவான பதில் கொடுக்குறேன். மற்றபடி இந்த சேனலில் போடக்கூடிய வீடியோஸ் அண்ட் லெவல்ஸ் எல்லாமே உங்களோட எஜுகேஷனல் பர்பஸ்க்காக தான். நீங்கள் ஒரு ட்ரேட் எடுக்கும் பொழுது உங்களுடைய ஓன் அனாலிசிஸை பொறுத்து நீங்கள் ட்ரேட் எடுத்தீங்க அப்படின்னா அது உங்களுடைய லாப நஷ்டத்துக்கு அது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த சேனல் உங்களுக்கு கம்மிங் டேஸில் மார்க்கெட்டை எந்த அளவுக்கு நீங்கள் வந்து ஹேண்டில் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு நல்ல ஒரு கைடாக இருக்கும். மற்றும் ஒரு வீடியோவில் பயனுள்ள வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.